ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு சீரியஸ். டெய்லி காலையில் 11:30 மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகிடும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆடே இருக்காது. ஏன்னா நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணலை. இது வியூஸ்க்காக நடத்துறது இல்லை, வியூவர்ஸ்க்கு நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த சேனல் நடத்திட்டு இருக்கேன். வாங்க இன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். Hi sir, this is Praveen from Chengalpet and also member of Stock Market Simplified Group 1. சார் December 1st அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் டிமர்ஜர் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக டிமர்ஜர்னா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்ன்றதை நீங்கள் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். தேங்க்யூ. பிரவீன் கேட்டிருக்கிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் புதுசாக மார்க்கெட்டில் வர்றவங்களுக்கு இந்த மெர்ஜர் அப்படின்னா என்னன்னு புரியலையே சார், நாங்கள் முதலீட்டாளர், கொஞ்சம் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போயுமே மெர்ஜர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயம் மெர்ஜ் ஆகுறது, ஒன்றா ஆகிறது மெர்ஜர்னு சொல்லுவாங்க. டிமெர்ஜர்னு என்ன அர்த்தம்? ஒன்றா இருக்கிறத பிரிக்கிறது. ஆக்சுவலாக ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிறது தான் நம்ம அது அந்த கம்பெனியை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பொருட்களை யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா HUL ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பாருங்கள். என்னென்ன ஐட்டம் வருது பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சர்ஃப் எக்ஸல் பிராண்ட் எல்லாமே இதே தான் இருக்கும். ரின்னு, அப்புறம் கம்ஃபர்ட்டு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சன்சில்க்கு, லிப்டன், எல்லாம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி ப்ராடக்ட்டு ஹிந்துஸ்தான் லீவர் ப்ராடக்டாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஹார்லிக்ஸ், முக்கியமாக ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ப்ரூ காஃபி குடிக்கிறோம்ல, இதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டில் உபயோகிக்கிற முக்கால்வாசி பொருட்கள் கிச்சன் ஐட்டங்கள். ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டரில் வர கம்பெனி. இது ரொம்ப பல ஆண்டுகளாக இருக்கிற ப்ளூ சிப் கம்பெனியில் ஒன்று. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒன்லி எஃப்எம்சிஜி மட்டும்தான் பிஸ்னஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இவங்க ஐஸ்கிரீமும் தயாரிக்கிறாங்க. குவாலிட்டி வால்ஸ் அப்படின்னு பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு நிறுவனம் தான். இப்போ டிமெர்ஜர் மூலமாக அந்த குவாலிட்டி வால்ஸ், நீங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த கம்பெனியை மட்டும் தனியாக பிரித்து தனி கம்பெனி ஆக்குறாங்க. அதுதான் டிமெர்ஜர் அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக ஒரு கம்பெனி அப்படின்னா இது புதுசாக நடவடிக்கையா சார் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 8 மாதம் 1 இயருக்கு முன்னாடி, ஐடிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, தம் அடிக்கிறோம்ல நானுங்களா. ஸோ அதை தயாரிக்கிற கம்பெனி மட்டும் இல்லை, சன்ஃபீஸ் பிஸ்கட்டு, இந்த கிளாஸ்மேட் அப்படின்னு நோட்டு வருதில்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படியா இருந்தால் அவங்க பலவிதமான தொழில்களில் இருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்தது ஒரு தாய் நிறுவனமாக இருக்கும். அதுதான் ஐடிசியாக இருந்தது. அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்றத நடத்துகிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, தாய் நிறுவனமான ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து தனி கம்பெனி ஆக்கி அதை தனியாக ரன் பண்ணாங்க. அடுத்து இப்போது ரீசெண்டாக டாடா மோட்டார்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருப்பேன், இப்போது டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு 2 கம்பெனியாக டிமெர்ஜர், 2 கம்பெனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பிரிக்கிறதுனால என்ன ஆகும்னா 2 கம்பெனி தனித்தனியாக வளரும். ஓகே, ஸோ இது டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நல்ல விஷயமான உடனே அது நல்ல விஷயம் மட்டுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா நல்ல விஷயத்துலையுமே ஒரு கெடுதலும் இருக்கும். ஓகே, எப்பயுமே காலுக்கு செருப்பு எப்படி முள்ளுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு கெடுதலுக்குள்ளே நல்லதும் இருக்கும், ஒரு நல்லதுக்குள்ளே கெடுதலும் இருக்கும். அதே மாதிரி இப்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தனியாக பிரித்து எடுக்கும்பொழுது அந்த நிறுவனத்தின் விற்பனை மூலம் வர்ற லாபம் எல்லாமே தனியாக தான் இருக்கும். இனிமேல் ஹிந்துஸ்தான் லீவர் குவாலிட்டி வால்ஸில் வர்ற லாபம் இனிமேல் ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனிக்கு வராது. அப்போ இது மைனஸ் பாயிண்ட். ஓகே, அப்படிங்கும்போது ஏற்கனவே நான் ஹிந்துஸ்தான் லீவர் வாங்கி வச்சுருக்கேன் சார், இவங்க பாட்டில் கம்பெனியை தனியாக பிரிச்சிட்டாங்கன்னா அந்த லாபம் எனக்கு வராதில்ல அப்படின்னு சொல்கிறதுனால தான் முதலீட்டாளர்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு கம்பெனியுமே, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியுமே அவங்களாம் நினச்ச உடனே டிசிஷன் எடுக்க முடியாது. மேஜர் இன்வெஸ்டர்ஸை மீட்டிங்காக கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டு அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நடவடிக்கையை அந்த கம்பெனி எடுக்க முடியும். ஓகே, இப்போது லாஸ்ட் மந்த் டேட் எனக்கு சரியாக தெரியல, ஆக்சுவலாக ஒரு 2 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், அக்டோபர்னு நினைக்கிறேன்.
அக்டோபர் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது. அதில் இந்த மாதிரி குவாலிட்டி வால்ஸ் தனியாக பிரிக்க போகிறோம், இந்த மாதிரி இந்த காரணங்கள்னால அப்படின்னு அது நீங்கள் ஹிந்துஸ்தான் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கம்பெனியோட எம்டி அவங்க ஸ்பீச் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் பங்கு சந்தை. ஏன்னா நம்ம அந்த நிறுவனத்தில் நம்மளும் ஒரு பங்குதாரர் ஆகிறோம். அந்த நிறுவனத்தின் விலைக்கு வாங்குறீங்க, அந்த பங்கை விலைக்கு வாங்குறீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ எ பார்ட்னர் ஆஃப் தட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விதமான மாற்றங்கள் வருது அப்படிங்கிற நீங்கள் வச்சிருக்கிற பங்கு சம்பந்தமாவது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியணும். யாரோ சொன்னாங்க சார் வாங்கி போட்டேங்கிறதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போது முதலீட்டாளர்களுக்கு இதை எப்படி இந்த ஒரு தனியாக ஒரு கம்பெனியாக பிரிச்சுட்டாங்க, அதில் வர்ற லாபம் இனிமேல் நமக்கு சேராது அப்படிங்கும்போது அது தனியாக ஒரு கம்பெனியா அப்படின்னா எஸ், தனியாக ஒரு கம்பெனி தான். ஆனால் இந்த முதலீட்டாளர்களே அந்த நிறுவனத்திலும் முதலீட்டாளர்களாக தொடர்வார்கள். எப்படி அப்படின்னால் இந்த கம்பெனியோட இப்போ அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் ஓவரால் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஒரு வருஷ லாபம் 100 ரூபாய். ஆனால் அதில் குவாலிட்டி வால்ஸ்லேருந்து ஒரு 10 ரூபாய் அந்த லாபத்தில் சேருது அப்படின்னால் இனிமேல் அந்த 10 ரூபாய் ஹிந்துஸ்தான் லிவருக்குள்ளே வராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனத்தின் பங்கு இருக்கு இல்லையா, அதையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பங்காக குவாலிட்டி வால்ஸோட ஷேர்ஸையும் இலவசமாக கொடுப்பாங்க. இலவசம்னா கிடையாது, காம்பன்சேஷன், அவ்வளோதான். நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தால் இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னால் அடுத்து இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி, இன்றைக்கி என்ன 3ஆம் தேதி இல்லையா, அடுத்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னால் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் குவாலிட்டி வால்ஸ் 1 ஷேர் ஈக்குவல் டு HUL ஷேர் 1. HUL ஷேர் அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படிங்கிறது தான் HUL அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஓகே, அப்படிங்கும்போது இது பிரிக்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு கம்பெனி தான் கிடைக்குமே தவிர முதலீட்டாளர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது அந்த 10% சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு அந்த ப்ரொபோஷனேட்லாம் நீங்கள் அவங்க சைட்டில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அவ்வளோ தேவையும் இல்லை. நீங்களும் கொஞ்சம் உழைப்பு போட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ரோடு போட்டு தரேன், நீங்கள் கோடு போடுங்க. எங்கே பார்க்கணுன்னா வெப்சைட்டில் இன்வெஸ்டர் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம். 1:1 சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஷேர் நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வச்சுருக்கீங்கன்னால் ஒரு ஷேர் குவாலிட்டி வால்ஸ் இலவசம். இலவசம்னா அடிஷ்னலாக இந்த முதலீட்டாளருக்கு காம்பன்சேஷனாக கொடுப்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ஷேர் இருக்கும், குவாலிட்டி வால்ஸ் ஒரு ஷேர் இருக்கும். அது என்றைக்கு லிஸ்ட் ஆகுது அப்படி இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செபி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இல்லையா அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அவங்க வெப்சைட்டில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டீமெர்ஜருக்கு அப்புறம் அந்த 10% விலை இருக்குல்ல, அது வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டோடைய விலை குறைந்து விடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விலை குறையுதுன்றதுனால தான் அது காம்பன்சேஷனுக்காக அது கொடுக்குறாங்க. அதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ நான் இப்போ 5ஆம் தேதிக்குள்ளே உடனே வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் அவசரமே கிடையாது. ஓகே, ஏன்னா FMCG செக்டர் இப்போ வந்து பெருசாக அவுட் பர்ஃபார்மராக இல்லை, அண்டர் பர்ஃபார்மராக தான் இருக்குது. பட் ஆனால் வேல்யூவேஷன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ. ஓகே, அது இதில் வேல்யூவேஷன் சேர்த்து போட ரொம்ப பெருசாக போயிடும். ஆனால் டீமெர்ஜர் ஆகிருக்கு போகுது, போனஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒரு நிறுவனத்தை முதலீட்டுக்காக தேர்ந்தெடுக்கிறது நிச்சயம் நல்ல புத்திசாலித்தனமான யோசனை கிடையாது. ஆனால் ஜென்ரலாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படிங்கிறது FMCG செக்டரில் ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி. எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மிக அருமையான கம்பெனிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை எப்போ வேணாலும் தாராளமாக நீண்ட கால முதலீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கணும். முக்கியமான விஷயம், ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஓன் சொந்த கருத்து மட்டும்தான், என்னுடைய அனுபவ பகிர்தல் மட்டும்தான். இது வாங்க விற்பதற்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு கரெக்டாக டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல கம்பெனி அப்படிங்கிறது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். இதை சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. விலை கம்மியாக இருக்குது, எப்பப்பெல்லாம் மார்க்கெட் க்ராஷ் ஆகுது அப்படின்னால் இந்த மாதிரி ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்தியாவோட டாப் கம்பெனிஸை மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும்போது தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கணும். சார் இதெல்லாம் நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கீங்க, நல்லா புரியுது. ஆனால் கூடயே நீங்கள் எப்போ வாங்குவீங்கன்னு சொல்லிட்டா உங்கள் கூடயே சேர்ந்து நாங்களும் வாங்கிப்போமே அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸாக இருந்தால் சத்தியமாக மக்களே அது யூடியூப்பில் பண்ண முடியாது. ஏன்னா செபி அப்படின்னு ஒரு வாத்தியார் பார்த்துன்னே இருக்காங்க எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும்.
அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியாக வச்சுருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வந்தவங்க தான் ஒரு 2000 பேர் 2 குரூப்பு. ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு 1, 2 அப்படின்னு 2 குரூப் இருக்குது. 3வது குரூப் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு, அதில் நான் இது வரைக்கும் என்னென்ன ஸ்டாக்லாம் நான் வாங்கினதை சொல்லியிருக்கேன். என் கூடயே சேர்ந்து அவங்களும் வாங்கிக்கலாம் அப்படின்றத, அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் அந்த எஸ்எம்எஸ் 3 புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த டிசம்பரில். இதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உள்ளே வந்து கொள்ளலாம். ஓகேயா? ஸோ டீமெர்ஜர்னால் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் வியூஸ் நிறையா வரணுன்றதுக்காக இந்த சேனல் நடத்தலை. வியூவர்ஸுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கணுன்றதுக்காக நடத்துகிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நாலேஜ் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக கேட்டுக்கிறேன். ஓகே, பை, ஆல் தி பெஸ்ட்.